வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அவங்க கணவனுடைய அம்மா அவங்க கூட இருந்தாங்க. ஒரு நாள் பையனுடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை. அதாவது மாமியாருக்கும் மருமகளும் சின்ன தகராறு மகன் எந்த பக்கமும் சொல்ல முடியாமல் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ பொறுத்து பார்த்தாரு. ஒன்றும் பண்ண முடியல. மனைவி பக்கம் பேசினா அம்மாவுக்கு கோபமும், அம்மா பக்கம் பேசினா மனைவிக்கு கோபம் இப்படியே இருந்தது. திடீர்னு ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா ரொம்ப கோபமாகி, நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நீ உன் மனைவியோட நீ இருந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க கோபமாக வெளியில் போகிறாங்க. போகும்போது மகன் அம்மா சேர்த்த தாயை விட்டுறக்கூடாது, வெளியில் பழி சொல்லுவாங்கன்ட்டு ஓடுறாரு. ஓடி போய் அம்மாவை எவ்வளோ மறித்து கூப்பிட்றாரு. அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வேறு வழி இல்லாமல் பேசுகிறார். அம்மா என்னம்மா நீங்கள் ஏற்கனவே மருமகளாக இருந்துட்டு தான் இப்போ மாமியாராக இருக்கீங்க. மருமகளாக இருந்து என்னென்ன கஷ்டம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே கஷ்டத்தை உங்கள் மருமகளை நீங்கள் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் போயிட்டுன்னா நான் உங்க கூட வந்துடுறேன், நான் மனைவியை அனுப்பி விட்டுடுறேன், உனக்கு அதுதான் சந்தோஷம்னா வந்துடுறேம்மா அப்படின்ட்டு சொல்லுவார். எனக்கு மனைவி முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம், நீ கண்டிப்பாக என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அம்மா ஐயோ, நீ எனக்காக ஒன்றை பிரிக்கிறது பாவம்லாம் எனக்கு வேணாம் தம்பி அப்படின்வாங்க. அப்புறம் ஏம்மா நீ இப்படி பண்ணுற, நீ உனக்கு நீ ஆளுமை உள்ள பெண்மணி, உனக்கு எல்லா இதுவும் தெரியும், நீ அதிகாரம் பண்ண வேண்டியதாம்மா, நீ சொல்கிறத அவங்க கேட்க போகிறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட கோச்சிக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே மாமியார், அதாவது அந்த பையனுடைய அம்மா சரி மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ வருத்தப்படுறாருன்ட்டு இது பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி இது பண்ணோம் அப்படின்ட்டு மாமியார் மருமகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் இது பண்ணி வருவாங்க. அப்புறம் 2 பேரும் சரி சமாதானமாகி மருமகளும் மாமியாரும் சமாதானமாகி சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு மனைவியும் அம்மாவும் அவங்க ஒத்து போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் கணவன் மனைவியையும் விட்டு கொடுக்கூடாது, அம்மாவையும் விட்டு கொடுக்கூடாது. 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி அரவணைச்சி போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ன்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.